ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹார நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என ஆட்சியர் அறிவிப்பு. முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் குரு பூஜை வரும் 29ஆம் தேதி பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் புரட்சி தாய் சின்னம்மா. தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 தினங்களில் தமிழக கடலோர பகுதிக்கு நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் புகார் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும். விசாரணைக்கு தடை கோரிய வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புரட்சி தாய் சின்னம்மா பற்றி OPS கூறிய கருத்து சரியானதுதான் என டிடிவி தினகரன் பேட்டி. அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைப்பதற்கான தங்கள் பயணம் தொடரும் என்றும் திட்டவட்டம். பண்ருட்டி முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. இந்திய ராணுவத்தின் காலாட்படை பாகிஸ்தானை வெற்றி கொண்டதன் 75ஆம் ஆண்டு தின கொண்டாட்டம். டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் மரியாதை. உலகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கு மருந்து இல்லாத சூழலிலும் நிலைமையை இந்தியா வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பெருமிதம். பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்டது தொடர்பான வழக்கு ஒட்டு கேட்பு குறித்து விசாரணை நடத்த நிபுணர் குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையின் போது அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு 30% ஊக்க மதிப்பெண் வழங்குவதை எதிர்த்து வழக்கு வரும் 1ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செல்போன் ஒட்டு கேட்பு குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறிய புகாருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு வலு சேர்த்துள்ளது. ராகுல் காந்தி பேட்டி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். புரட்சி தாய் சின்னம்மா தஞ்சாவூரில் இருந்து நாளை பிற்பகல் புறப்பட்டு திருச்சி வழியாக மதுரை செல்கிறார். நாளை மறுநாள் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புரட்சி தாய் சின்னம்மா நாளை மதியம் 1 மணிக்கு தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக மதுரை செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வரும் 29ஆம் தேதி காலை 8 மணிக்கு கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு புரட்சி தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர் திருவுருவ சிலைகளுக்கு புரட்சி தாய் சின்னம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புரட்சி தாய் சின்னம்மா அங்கிருந்து புறப்பட்டு மானாமதுரை வழியாக தேவர் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்று அங்கு அமைந்துள்ள தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் புரட்சி தாய் சின்னம்மா பசும்பொன்னில் இருந்து புறப்பட்டு சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் சென்றடைகிறார் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தஞ்சாவூரில் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தஞ்சை அருளானந்த நகரில் உள்ள இல்லத்தில் இருந்து பூண்டிக்கு புறப்பட்ட சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சை மாவட்டம் பூண்டியில் நடைபெற்று வரும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் புரட்சி தாய் சின்னம்மா பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். புரட்சி தாய் சின்னம்மா முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் மகள் ஜெயஹரணி, திரு டி கிருஷ்ணசாமி வாண்டையாரின் மகன் கே ராமநாத துளசி ஐயா வாண்டையாரின் திருமணம் திருவண்ணாமலையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் பூண்டியில் உள்ள புஷ்பம் கல்லூரி வளாகத்தில் இன்று திருமண வரவேற்பு நடைபெற்று வருகிறது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் புரட்சி தாய் சின்னம்மா பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜெயஹரணி தினகரன், கே ராமநாத துளசி ஐயா வாண்டையார் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், தொழிலதிபர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். கொரோனா முதல் அலையின் போது அதற்கான சிகிச்சைக்கு உலகம் முழுவதும் மருந்து இல்லாத சூழலில் நிலைமையை இந்தியா வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி பணி தொடர்பாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனாவை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டதாக கூறினார். கொரோனாவுக்கு மருந்து இல்லாத சூழலில் நம்மிடம் இருந்து மருந்துகளை கொண்டு கொரோனா பரவலை இந்தியா கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா மருந்துகளை வழங்கியதாக தெரிவித்தார். உலகளவில் பொது மருத்துவத்திற்கு பயன்படும் மருந்துகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக அவர் கூறினார். இந்திய மருந்து நிறுவனங்கள் தரத்தை பராமரிப்பதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளன என்றும் திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ஆர் வி ரவீந்திரன் தலைமையில் குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இஸ்ரேலின் பெகாசஸ் செயலி மூலம் அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்த குழு அமைக்க உத்தரவிடக் கோரி மூத்த பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் விசாரணை கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா, நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஹீமா கோலி அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடத்த நிபுணர் குழு அமைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். மக்களின் அந்தரங்க உரிமையை செல்போன் ஒட்டுக்கேட்பு பாதிப்பதாகவும், பத்திரிகையாளர்கள் மட்டுமின்றி அனைத்து குடிமக்களின் தனிநபர் ரகசியங்களும் காக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தனிமனித உரிமைகளும் அவசியம் என்று அவர் கூறினர். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி RV ரவீந்திரன் தலைமையில் பல்துறை நிபுணர்கள் கொண்ட குழு விசாரணை நடத்தும் என்றும், இணைய குற்றம் மற்றும் தடயவியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இணைய குற்றத்தடுப்பில் நிபுணத்துவம் பெற்ற முன்னாள் உளவுத்துறை தலைவர் அலோக் ஜோஷி குழுவில் இடம்பெற்றுள்ளார். சைபர் செக்யூரிட்டி மற்றும் டிஜிட்டல் தடயவியல் நிபுணரான நவீன் குமார் சௌத்ரியும் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையின் போது அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு மற்றும் 30% ஊக்க மதிப்பெண் வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. MD, MS உள்ளிட்ட மருத்துவ மேற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையின் போது தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு மற்றும் 30% ஊக்க மதிப்பெண்ணும் வழங்கப்படுவதை எதிர்த்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வரும் அரசு சாரா சேவை மருத்துவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 11 மருத்துவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த 4 ஆண்டுகளாக 50% இடஒதுக்கீடு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூடுதலாக 30% மதிப்பெண் வழங்கப்படுவதாக மனுவில் தெரிவித்துள்ளனர். அதனால் தங்களுக்கு முதுநிலை மருத்துவ படிப்பில் உரிய இடங்கள் கிடைப்பதில்லை எனவும், அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அல்லது ஊக்க மதிப்பெண் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றைத்தான் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி அனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு குறித்து தமிழக அரசு வருகிற நவம்பர் 1ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தார். தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மேற்கு திசையில் இருந்து நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 3 தினங்களுக்கு மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நிலவக்கூடும். இதன் காரணமாக அக்டோபர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும். புரட்சி தாய் சின்னம்மா பற்றி திரு O. பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்து சரியானதுதான் என அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைப்பதற்கான தங்களுடைய பயணம் தொடரும் என்றும் உறுதிபட கூறினார். மருது சகோதரர்களுக்கு மாலை அணிவிச்சிருக்கீங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன, இந்த நாட்டினுடைய ஆட்சி எப்படி மாறணும்? மருது சகோதரர்கள் வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் பேர் போனவர்கள். அவர்களை போன்ற நல்ல மனிதர்கள் அவர்களோடு இருந்து நாங்கள் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம். மதுரையில் ஒரு ஓபிஎஸ் கொடுத்த சொன்ன கருத்துக்கு வந்து நீங்கள் என்ன? ஓபிஎஸ் எப்பயும் நிதானமாக தான் பேசுவார், சரியாக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க சின்னம்மா பற்றி சொன்ன கருத்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது நிதானமாக அதை யோசித்து சரியான கருத்தை சொல்லியிருக்காரு.
அதிமுகவை கைப்பற்றுவோம், அதிமுகவை மீட்பது தான் லட்சியம்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இப்போ அதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அதை எப்படி? அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே துரோகத்தை வீழ்த்தி அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பது, தமிழ்நாட்டிலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவது. அதற்காக எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்விகளால் துவண்டு விடுபவர்கள் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் பிள்ளைகள். நாங்கள் தொடர்ந்து எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்கும் எங்கள் இறுதி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம். அதிமுக அமமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வருது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், குறிப்பாக என்னோடு இருப்பவர்கள், அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக என்னோடு தோளோடு தோள் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள். நிச்சயம் எங்கள் முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். புரட்சி தாய் சின்னம்மா பூண்டியில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் வயலில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெண்மணிகள் சின்னம்மாவை பார்த்தவுடன் விரைந்து வந்து நலம் விசாரித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பூண்டியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் புரட்சி தாய் சின்னம்மா தஞ்சாவூர் திரும்பினார். செல்லும் வழியில் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்மணிகள் உள்ளிட்டோர் சின்னம்மாவை பார்த்ததும் விரைந்து வந்து நலம் விசாரித்தனர். அவர்களிடம் சின்னம்மாவும் அன்புடன் நலம் விசாரித்தார். அப்போது அப்பெண்களிடம் அவர்களது குறைகளையும் சின்னம்மா கேட்டறிந்தார். பின்னர் அந்த பெண்கள் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தங்களது விருப்பத்தை தெரிவித்தனர். இதனையடுத்து புரட்சி தாய் சின்னம்மா காரில் இருந்து இறங்கி அப்பெண்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மருது சகோதரர்களின் 220வது குரு பூஜையை ஒட்டி திருவுருவப் படங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர்கள், மாமன்னர்கள், மருது சகோதரர்களின் 220வது குரு பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தஞ்சையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மருது சகோதரர்களின் திருவுருவப் படங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமமுக முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சாய கழிவுகள் காரணமாக மீண்டும் பவானி ஆறு அதிகபட்ச நிலையில் மாசடைந்து வருவது பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கோவை மாவட்டம் பில்லூர் அணையில் இருந்து பவானி ஆறு துவங்குகிறது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை கடந்து வரும் பவானி ஆறு அம்மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. 3 மாவட்ட மக்களின் தாகம் தணிக்கும் பவானி ஆறு தற்போது மேட்டுப்பாளையம் SM நகரில் செயல்பட்டு வரும் தனியார் சாய ஆலையின் கழிவுகளால் பெரிய அளவில் மாசுபட்டு வருகிறது. இந்த ஆலைகளில் துணிகளுக்கு சாயம் ஏற்றிய பின்னர் வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுநீர் பூமிக்கடியில் ரகசியமாக புதைத்து வைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மூலமாக பவானி ஆற்றில் கலக்கப்படுகிறது. இதனால் வற்றாத ஜீவ நதியான பவானி ஆறு பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாசடைந்து பொலிவிழந்து காணப்படுகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கண் எரிச்சல், தோல் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். எத்தனை முறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் மீது அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதும் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
மேட்டுப்பாளைய பத்ராயம்மன் கோவில் ரோட்டில் வந்து இருக்கக்கூடிய யூபிஎல் ஆலையினுடைய கழிவு நீர் தான் இந்த பாட்டிலில் இருக்கிறது. இந்த கழிவு நீர் வந்து நேரடியாக பவானி ஆற்றில் வந்து கலக்குது. இந்த பவானி ஆற்றில் இந்த கழிவு நீர் கலக்கிறதுனால இந்த பகுதி மக்களுக்கு வந்து பல்வேறு வியாதிகள் வந்து வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நுரையீரல், தோல் வியாதிகள் போன்ற பல்வேறு வியாதிகள் வந்து கண்ணெரிச்சல், இந்த மாதிரியான பல்வேறு வியாதிகள் வந்து வருது. அதனால் வந்து உடனடியாக தமிழக அரசு வந்து இந்த யூபிஎல்லுடைய ஆலை கழிவு நீர் வந்து பவானி ஆற்றுல கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியினுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை வந்து உறுதி செய்யணும். தவறும் பட்சத்தில் மக்கள் திரள் போராட்டம் வந்து பெரிய அளவில் இங்கே நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக வந்து தெரிவித்துள்ளோம். இங்கே சாய கழிவு நீர் வந்து பல ஆண்டு காலமாக வந்து பவானி ஆற்றுல வந்து கலக்கிறாங்க, ரகசியமாக கலக்கிறாங்க. இது சம்பந்தம் பல போராட்டங்கள் பண்ணாச்சு. மாசு கட்டுப்பாட்டு தமிழக அரசுக்கு இது எடுத்துரைத்து பல ஆண்டுகளும் நம்ம போராடிட்டே இருக்கும். ஆனால் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நான்காம் குடிநீர் திட்டம், திருப்பூருக்கு நான்காம் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியின் போது இதோடைய தண்ணீர் விசக் தண்ணீர், இந்த கம்பெனி யூபியிலிருந்து வரக்கூடிய விசக் தண்ணீர் வந்து ஆற்றுல நேரடியாக வந்து பவானி ஆற்றுல கலக்கக்கூடிய பைப் வந்து உடைபட்டுருச்சு. உடைபட்டு அந்த விச நீர் உரமே வெளியேறிது. இப்போ வெளியேறிட்டு வருது. இது சுற்றி இருக்கிற மக்கள் வந்து வாழ முடியாத பகுதியாக தான் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி சுற்றி, யூபிஎல் கம்பெனி சுற்றி விச காற்றும் அதுமாரி புகை மண்டலமும் இது போன்ற தண்ணீருடைய மாசுபடுறதுனால பூமியும் மாறுது, இயற்கையும் மாறுது. ரெண்டாவது தண்ணி வந்து இந்த தண்ணி தான் வந்து மேட்டுப்பாளைய பொதுமக்கள் அனைவரும் குடிக்கிறோம். இது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அதை உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் வந்து மாபெரும் வந்து மக்களை திரட்டி போராட்டம் செய்ய வேண்டிய நடந்து வரும். அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விரைவில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் SM நகர் பகுதி மக்கள் உட்பட 3 மாவட்ட மக்களும் எச்சரித்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து சுதேவன். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சுமார் 7.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள காவலர் குடியிருப்பை காவலர் வீட்டு வசதி வாரிய டிஜிபி திரு விஸ்வநாதன் ஆய்வு செய்தார். காவல் துணை கண்காணிப்பாளர் முதல் காவலர்கள் வரை தங்கியிருக்கும் வீடுகளை பார்வையிட்டதுடன் பழுதடைந்த வீடுகள் உள்ளிட்டவற்றை கணக்கெடுத்தார். புதிதாக காவலர் குடியிருப்பு அமையவுள்ள பகுதியை பார்வையிட்டு கழிவுநீர் செல்லும் வழித்தடம், சாலை வசதி மற்றும் கட்டுமான பணிகள் அமையவுள்ள இடம், தண்ணீர் வசதி குறித்து கேட்டறிந்தார். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த புகைப்படங்களை நடிகர் ரஜினிகாந்த் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி திருமதி லதாவும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். டெல்லியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என துணை முதலமைச்சர் திரு மனீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். அதேசமயம் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். 50% மாணவர்களுடன் வகுப்புகள் நடத்தப்படுவதை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திரு மனீஷ் சிசோடியா அறிவுறுத்தியுள்ளார். ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரணையில் திருப்தி இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான கணேசனின் மனைவி அகிலாண்டத்தை நிலுவையில் உள்ள வேறு வழக்குகளில் ஏன் கைது செய்யவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். விசாரணை அதிகாரி முறையான விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் SKM நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலானந்தம் என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்தின் சார்பில் நஞ்சை ஊத்துக்குழியில் உள்ள கால்நடை தீவன உற்பத்தி ஆலை, பூர்ணா ஆயில் நிறுவனம், சோழங்கப்பாளையத்தில் உள்ள முட்டை ஏற்றுமதி நிறுவனம், ஈரோடு ரயில் நிலையம் எதிரே உள்ள சித்த மருந்தகம், அவரது வீடு உள்ளிட்ட 11 இடங்களில் காலை முதல் 70க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மூலம் 266 நோயாளிகள் இதுவரை குணமடைந்துள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மார்பக புற்றுநோய் சிகிச்சை எடுத்து குணமடைந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் கலந்து கொண்டனர்.
நெல்லையப்பர் கோவிலில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் யானை குளிப்பதற்கான நீச்சல் குளத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதற்காக யானைக்கு இன்று காலை பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு அதன் பிறகு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காந்திமதி யானை இங்கே இருந்து தாமிரபரணி ஆற்றில் நடந்து சென்று குளித்து வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இங்கேயே நீச்சல் குளம் அமைத்தால் யானையை குளிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று பக்தர்கள் கூறினர். வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்க பேரிடர் மேலாண்மை ஒத்திகை பயிற்சி கடலூரில் நடைபெற்றது. வேப்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலைய குழுவினர் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை பயிற்சியையும் செயல்முறை விளக்கத்தையும் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னையில் காவலர் வீர வணக்க வாரத்தை ஒட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பேரணியை சென்னை காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 120 போக்குவரத்து காவலர்கள் வீர வணக்க நாள் சீருடை அணிந்து பேரணியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பணியின் போது வீர மரணமடைந்த காவல்துறையினருக்கும் கொரோனா காலத்தில் முன்கள பணியாற்றி உயிர் நீத்த காவல்துறையினருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. காவல்துறை உயர் அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல 100 ஆண்டுகள் பழமையான பிரசன்ன மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் விக்னேஸ்வர பூஜையோடு துவங்கியது. தொடர்ந்து 5 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முடிந்து வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பரிவார தெய்வங்களான சிவபெருமான், நாக விநாயகர், பாலமுருகன், ஆஞ்சநேயர், நவகிரக மூர்த்திகள் ஆகியன பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேக சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அன்னவாசல் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்க கோரியும், 100 நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி பகுதிகளில் விரிவுபடுத்த கோரியும், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேற்கு வங்க மாநிலத்தின் வட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குர்சியாங் பகுதியில் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொதுமக்களிடம் நலன் விசாரித்தார். நடைப்பயணத்தின் இடையே சாலை ஓரத்தில் இருந்த தேநீர் கடையில் செல்வி மம்தா பானர்ஜி தேநீர் அருந்தினார். நாளை கொல்கத்தா திரும்பும் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவா செல்ல உள்ளார். இயக்குநர் சுசி கணேசன் மற்றும் மீ2 இயக்கத்தின் கீழ் அவர் மீது பாலியல் புகார் கூறிய கவிஞர் லீனா மணிமேகலை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மண்டல பாஸ்போர்ட் அலுவலரிடம் அவதூறு வழக்கு விசாரணையை காரணம் காட்டி லீனா மணிமேகலைக்கு பாஸ்போர்ட் வழங்கக்கூடாது என சுசி கணேசன் புகார் அளித்த நிலையில் பாஸ்போர்ட்டை வழங்க கோரி லீனா மணிமேகலை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் நவம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணியளவில் இருவரும் நேரில் ஆஜராக நீதிபதி மகாதேவன் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் கள்ளச்சாராயம் அருந்துவதால் விளையும் தீமைகள் குறித்து மதுவிலக்கு துறை சார்பில் பழமையான கலை நிகழ்ச்சிகளான கட்டைக்கால், கரகாட்டம் ஆகியவற்றின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
மது மற்றும் கள்ளச்சாராயம் அருந்துவதால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பெண்கள் இருவர் கலந்துரையாடுவது போன்று விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் காணும் வகையில் கரகாட்ட, கட்டைக்கால் ஆட்ட கலைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் பொதுமக்களுக்கு மது மற்றும் கள்ளச்சாராயம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வீட்டு வசதி வாரியம் அருகில் திண்டுக்கல்லில் இருந்து மரத்துள் ஏற்றிக்கொண்டு ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற கனரக லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவுமின்றி மாற்று லாரி வரவழைக்கப்பட்டு மரத்துள் மூட்டைகளை ஏற்றி ஜோலார்பேட்டைக்கு எடுத்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் லாரி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள மளிகை கடையில் பணியில் இருந்த சம்சுதன் என்பவர் அருகில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் மது அருந்திவிட்டு சென்றபோது சாலை ஓரத்தில் இருந்த 5 அடி ஆழக்குழியில் விழுந்து உயிரிழந்துள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் கால் தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது கொலையா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.